இந்த உலகத்தில் வாழ பொன் வெள்ளி அவசியம்தான். ஆனால் அந்த பொன் வெள்ளியை பார்க்க மேன்மையானது என்ன என்பதை உணர்ந்த பக்தன் சொல்லுகிறார். இவருடைய வாழ்விலே நாம் கற்றுக்கொண்ட இந்த காரியத்தை மனதில் வைப்போமா? சங்கீதம் 119:72. அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். தீமையை நன்மையாக மாற்றுகிறவர். நம்மை பார்த்து நலம் தானா என்று கேட்பார்கள் அநேகர். அன்பானவர்களே, இங்கே சொல்லப்பட்டது உம்முடைய வசனம், உம்முடைய வேதம் தான் எனக்கு நலம் உண்டாகும். ஆக இதை கேட்க அன்பானவர்களே, அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிறோம். அவை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் இந்த பூமியோடு மக்கி போகும், அழிந்து போகும். ஆனால் கர்த்தருடைய வேதமோ விளக்கு, அது நமக்கு வெளிச்சத்தை தரும், நம்முடைய சந்ததியை வாழ வைக்கும், பத்திரமாய் பரலோகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும். ஆக இப்படிப்பட்ட உன்னதமான வேதம் நம்ம கையில் கிடைத்தது இவ்வளவு பெரிய பாக்கியம். ஆக இந்த வேத வாக்கியங்களை, வசனங்களை நம்முடைய இதயமாக பலகைகளை எழுதி வைத்துக் கொள்வோம். கர்த்தருக்கு பயந்து வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி பொன் வெள்ளியை பார்க்க நம்முடைய வேதம் மேன்மை என்பதை உணர்ந்த பக்தன் சொன்னது போல நம்முடைய மகளோ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மையை தந்து ஆசீர்வதியும். எதை மறந்தாலும் நம்முடைய வார்த்தை மறவாதபடி அந்த மகத்துவமான பரிசுத்த வேதாமத்தின்படி வசனங்கள்படி வாழ அருள்தார். ஜீவாதிபதி இயேசு மூலமாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். உங்களுக்காக திருப்பி நின்று ஜெபிக்கிற ஒரு அன்பு சகோதரர் மணியையர். God bless you.